அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்தா அஜித் மாதிரி வாழணும். உழைக்கிற காலத்துல நல்லா உழைச்சிட்டு தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவையானதை சேர்த்து வச்சுட்டு எவன் என்ன சொன்னா நமக்கு என்னன்னு தனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யற தைரியம் வேற யாருக்கு வரும் சொல்லுங்க. இந்த மாதிரி சேஃப்டியா அதே சமயம் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தின் பேர் தான் இக்கிகாய். இக்கிகாய் பத்தி பல விஷயங்கள் பல ரிவ்யூஸ் போட்டிருந்தாலும் இந்த பகுதியில நாம பார்க்க போறது என்ன ரொம்ப கவர்ந்த 9வது பகுதியான கவலையும் மன அழுத்தமும் உங்களை மூப்படைய செய்யாமல் இருக்கும் விதத்தில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்வதற்கான கலை. அந்த பகுதியில சொன்ன விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இனி எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல இருந்தா கூட உங்களை அந்த விஷயங்கள் தூக்கி விட்டுரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகளும் சிரமங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். நடிகர் ரஜினி எடுத்துக்கோங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி இனி பிழைக்கவே வழி இல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் அவருடைய குடும்பம் அதை ஏத்துக்கல. சிங்கப்பூர் போனாங்க, அவருக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அவர் அதுல இருந்து மீண்டு மறுபடியும் ஒரு மறுபிறவியை எடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவர் நிறைய படங்கள் நடிச்சாரு. தர்பார், அண்ணாத்த, இப்போ ஜெயிலர், இனிமே வரப்போற வேட்டைன்னு அவருடைய படங்களின் பட்டியல் போய்கிட்டே இருக்கு. அவர் அங்கிருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் இனி நாம ஏன் நடிக்கணும் அப்படின்னு யோசிக்கல. மீதி நாளும் சும்மா ஓய்வெடுத்துட்டு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. எதனால அப்படின்னா அவருக்குள்ள இருந்த இக்கிகாய் தான் அப்படி அவரை செய்ய விடல அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாம் கேட்கலாம், காசு கோடி கோடியா கொடுக்கறாங்க, அவர் நடிக்கிறாரு, உண்மைதான். ஆனா உங்களை சுத்தி உள்ளவங்களை பாருங்க. 70 வயசு கடந்த ஒருத்தவங்கள்ட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து டான்ஸ் ஆடு, கயிறு கட்டி பல்ட்டி அடின்னு சொல்லி பாருங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? ஆனா 70 வயசு கடந்து ஒரு கீமோதெராபி செஞ்சு அவருடைய உடம்ப வச்சுக்கிட்டு அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. பணத்தை தாண்டின ஒரு இக்கிகாய் இருக்கு அவர்கிட்ட. அது என்ன இக்கிகாய்? அதானே நீங்க கேக்குறீங்க. இக்கிகாய் அப்படின்னா நம்ம காலையில படுக்கையில இருந்து உற்சாகமா துள்ளி எழ நமக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அதுதான் இக்கிகாய். அதை மட்டும் நாம தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான். இப்படி மனசும் உடலும் தளர்ந்தாலும் நாம எப்படி மீண்டு உற்சாகமா வாழ்றது அப்படிங்கறதான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ், சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் சிறுகதை வாசிப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது என்னுடைய மற்ற வீடியோஸையும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பகுதியில நாம பார்க்க போறது இக்கிகாய் புத்தகத்துல 9வது கட்டுரையிலிருந்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 விஷயங்கள் தான். இப்போ நான் ரஜினி சாருடைய கதை சொன்னேன் இல்லையா, அதற்கு பேர் தான் மீண்டெழுதல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புத்தகத்துல. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரொம்ப அடிபட்டு அங்கேருந்து நம்ம மீண்டு எழுந்து வரோம் அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய புத்துயிர் நம்மளோட வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட ரெண்டு விஷயம் தான் வேண்டணும். அது என்ன அப்படின்னா, நம்மால மாற்ற முடியாத விஷயத்த அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள வழிகாட்டு என்று இறைவனிடம் வேண்டலாம். அதே சமயம் மாற்றப்பட்டே ஆக வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு நம்ம வேண்டலாம். இது என்ன ஒரு முரண்பாடான கோட்பாடா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை எளிமையா விளக்கணும் அப்படின்னா, என்னோட தோலின் நிறம் கருப்பு, அதை என்னால எக்காலத்திலையும் மாத்தவே முடியாது. அதை என்னோட மதிகொண்டும் மாத்த முடியாது இல்லையா? முயற்சி செய்தால் அதனுடைய விளைவு தோல் பிரச்சனை இல்ல அதற்கும் மேல் போகலாம். ஆனா என்னை விட நிறத்தில் மாநிறமோ வெள்ளையாக இருப்பவர்களை கண்டால் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது என்றால் அது மிகவும் தவறு. ஏனென்றால் அது இயற்கை, அதை நம்மால் மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடவுளிடம் வேண்டுவது என்னவாக இருக்கும் என்றால், இறைவா, என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகொடு என்று. அடுத்தபடியாக, என் குடும்பத்தில் யாருமே படிக்கவில்லை. என் விதிப்படி நானும் என் வாழ்க்கையில் என் அம்மா பாட்டி போல அடுப்பங்கரையில் போக்கி இருக்கலாம். ஆனால் தடைகளை தாண்டி குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கான வழியை நானே வகுக்க வேண்டும். அதற்கு எனக்கு முதலில் வேண்டியது துணிவு. அது கட்டாயமாக படிக்காத குடும்பத்திடம் இருந்து எனக்கு கிடைப்பது அரிது. எனவே கடவுளிடம் என் பிரார்த்தனை என்னவாக இருக்கும் என்றால், இறைவா, மாற்றப்பட்டே ஆக வேண்டிய மாற்றுவதற்கு தேவையான துணிவை எனக்கு கொடு என்பது. இந்த 2 விஷயத்தையும் நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றிதான். ஆனால் இதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த 2ற்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதுவே நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முதல் பாடம். 2வது, ரோமின் மிக பணக்காரர்களில் ஒருவரான செனக்கா என்பவர் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். கை நீட்டினால் அவருக்கு கீழ் வேலை பார்க்க 100 வேலையாட்கள், 7 தலைமுறைக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சொத்து. ஆனால் அவர் ஸ்டாபிக் என்னும் கருத்தை தீவிரமாக பின்பற்றி வந்தார். அது என்ன ஸ்டாபிக் கருத்து? மனிதர்கள் திருப்திப்படுத்த முடியாதவர்கள் என்று ஸ்டாபிக் தத்துவம் கூறுகிறது. ஒரு நல்லொழுக்கவாதியின் நோக்கம் ஒரு அமைதியான நிலையை அடைவதாக இருக்க வேண்டும். அதாவது
பதற்றம், பயம், அவமான உணர்வு, தற்பெருமை, கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அவரிடம் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, நன்றியுணர்வு போன்ற நேர்மறை உணர்வுகள் அவரிடம் குடிக்கொண்டு இருக்க வேண்டும். தங்களுடைய மனதை நல்லொழுக்கத்துடன் வைத்திருப்பதற்காக ஸ்டோபிக் தத்துவத்தை பின்பற்றியவர்கள் எதிர்மறையான விஷயங்களை தன் மனதில் காட்சிப்படுத்தி வைத்திருந்தார்கள். தங்களிடம் இருந்த சில சலுகைகள் பறிக்கப்பட்டாலோ அல்லது தங்களிடம் உள்ள இன்பங்கள் தங்களை விட்டு சென்றாலும், எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு அவர்கள் சென்றாலும் கூட தங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக ஆகும் என்பதை அவர்கள் கற்பனை செய்திருந்தார்கள். அதுபோலவே செனாகா ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன்பாக எதிர்மறையான விஷயங்கள் தன் மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி வந்தார். அவர் எதிர்மறையான சூழ்நிலைகளை கற்பனை செய்ததோடு கூடவே நிஜ வாழ்விலும் அதை சோதித்து பார்த்தார். வேலைக்காரர்கள் எவரும் இல்லாமல் ஒரு வாரத்திற்கு வாழ்ந்து பார்த்தல், தனக்கு பழக்கமாக போயுள்ள சில உணவு மற்றும் மது வகைகளை சில காலம் சாப்பிடாமலும் அருந்தாமலும் இருத்தல் போன்றவை அதற்கான சில எடுத்துக்காட்டுகள். அதன் விளைவாக அப்படி என்ன மோசமாக வந்துவிடும் என்ற கேள்விக்கு அவரால் விடை காண முடிந்தது. உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமில்லை, அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதே முக்கியம். இன்று இருப்பது என்றுமே நிஜம் கிடையாது என்பதை நாம் மனதார ஏற்க வேண்டும். அது நல்ல நிலையாக இருந்தாலும் சரி, மோசமாக நிலையாக இருந்தாலும் சரி, வருவதை எதிர்கொள்ளும் பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுவே இப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ள இரண்டாவது பாடம். அடுத்து மூன்றாவது முக்கிய பாடம் என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் பணம், நகை, கார், வீடு, பிடித்த உடைகள் ஒரு கட்டத்தில் மாயமாக மறைந்து போகக்கூடியது. அதற்கெல்லாம் மேலாக நம் உறவுகள் நம்மை எப்போது வேண்டுமானாலும் கைவிடக்கூடியது. இதை எப்போதும் நாம் நம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் எதன் மேலும் அவநம்பிக்கையும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களையும் எப்படி கையாள்வது, அதுதானே உங்களின் கேள்வி. இத்தகைய நிலையை கையாள ஒரு ஜப்பானிய தத்துவம் உள்ளது. அதுதான் இச்சிகோ இச்சி. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இக்கணம் இப்போது மட்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கீங்க. இதே ஆர்வம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. பிறகு ரோட்ல நடந்து போறீங்க, உங்களோட நீண்ட நாள் பார்க்காம இருக்கிற உங்களோட பள்ளி நண்பரை பாக்குறீங்க. அப்போ அவன் பேசட்டும் அப்படின்னு நீங்க காத்திருக்க கூடாது. ஒருவேளை அவன் பேசாமலே போயிடலாம், இல்ல அந்த கணம் திரும்பவும் உங்களுக்கு எப்போதுமே வராமலும் கூட போயிடலாம். அதனால அந்த கணத்துல நம்ம வாழணும். அதுதான் இச்சிகோ இச்சி, இக்கணத்தில் வாழுங்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். பொது இடங்களில் உங்களுடைய நண்பர், உறவினர் அல்லது அந்நியருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சந்திப்பும் தனித்துவமானது. அது ஒருபோதும் திரும்பி வராது. அதனால் நம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதே இச்சியாகோ இச்சி. நம் நிகழ்கணத்தில் கவனம் செலுத்தி உலகம் நம்முன் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து அனுபவிக்க வேண்டும் என்பதை இச்சிகோ இச்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதனால்தான் நாம் நம்முடைய இக்கிகாயை கண்டுபிடிக்க வேண்டியது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய நிகழ்கணத்தை ரசித்து அனுபவிப்பதற்கு, நம்மை சுற்றி உள்ளவர்களை இன்னும் ஆழமாக நேசிப்பதற்கு அது வழிவகுக்கிறது. உலகம் தற்காலிகமானது, அது குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கிற ஒன்று. அது நிரந்தரமற்றது என்ற புரிதல் புத்த மதத்தின் மைய கருத்துக்களில் ஒன்று. இதை மனதில் நிறுத்திக் கொள்வது எதிர்பாராத இழப்பு ஏற்படும் சமயத்தில் அதை தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை நமக்கு அளிக்கும். இதுவே இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள மூன்றாவது பாடம். இந்த 3 பாடத்தையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தோமே ஆனால் எந்த ஒரு கவலையும் மன அழுத்தமும் நம்மை மூப்படைய செய்யாமல் காத்து வரும். ஒவ்வொரு பின்னடைவும் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு தான். நாம் நம்முடைய இக்கிகாயில் கவனத்தை குவித்து வைத்திருந்து மனமுடையாமல் இருந்தால் எந்த பின்னடைவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் வெற்றிகரமாக மீண்டெழ முடியும். நாம் ஓரிரு முறை இன்னலுக்கு ஆளாகி இருந்தால் அதை நம் துரதிருஷ்டம் என்று கருதி ஒதுக்கிவிட்டு தொடர்ந்து முன்னே செல்லலாம். அல்லது அதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள், சாகசங்கள், சறுக்கல்கள், சுய கண்டுபிடிப்பு, துயர அனுபவங்கள் போன்ற அனைத்தும் நமக்கு தேவை. இவைதான் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது என்று நசீம் நிக்கோலாஸ் தாலப் கூறுகிறார். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எல்லையில்லாத வாய்ப்புகளை வழங்குகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.